தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலத்தில் செயற்கை முறையில் பழுக்க வைத்த மற்றும் கெட்டுப்போன மாம்பழங்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து அழித்தனர். உணவு பாதுகாப்பு மாவட்ட நியமன அலுவலர் பானுசுஜாதா தலைமையிலான அதிகாரிகள் காரிமங்கலம் தினசரி மார்க்கெட், மாட்லாம்பட்டி, சமத்துவபுரம், பொன்னேரி உள்பட 30க்கும் மேற்பட்ட மொத்த மற்றும் சில்லறை விற்பனை நிலையங்களான மாம்பழ குடோன்களில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது 200 கிலோ அளவிலான வேதிப்பொருட்களை வைத்து செயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்ட மற்றும் கெட்டுப்போன மாம்பழங்கள் பறிமுதல் செய்து அழித்தனர். இதனையடுத்து சம்பந்தப்பட்ட 4 மொத்த விற்பனை நிலையங்களுக்கு தலா 1000 ரூபாய் வீதம் அபராதம் விதித்து நோட்டீஸ் வழங்கினர். அதான் கால் கடை